நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழாவினை ஒட்டி பிரம்மாண்ட தேச ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் தேசிய ஒற்றுமை தொடர்பான பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவியர்கள் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் உறுதியான நம்பிக்கையினை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் வளர்ந்த இந்தியாவினை உருவாக்கும் இலக்கை வெற்றியடைய செய்ய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்து பல்வேறு சீரிய திட்டங்களை எடுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளினை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மை பாரத் இயக்கத்தின் வாயிலாக மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து மை பாரத் அமைப்பினர் தேசிய ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி நடத்தினார்கள். தேசிய கொடியினை கைகளில் பிடித்தபடி மாணவ மாணவியர்கள் கன்னியா குருகுல வளாகத்தில் இருந்து விடுதலை போராட்ட வீரர் சர்தார் வேதரத்னம் பூங்கா வரையில் வேதாரண்யத்தின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த பேரணியில் சென்றனர். வரலாற்றின் முக்கியத்துவம் 565 சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையை நிலைநாட்டிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வாழ்வியல் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. சர்தார் வேதரத்னம் அவர்களை வேதாரண்யம் பகுதியில் நேரடியாக வந்து விடுதலை போராட்ட காலத்தில் 1929ஆம் ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சந்தித்து பேசியதும் விடுதலை போராட்ட நினைவுகளும் நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டன. இந்திய நாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் இந்த பேரணியில் பங்கு பெற்றவர்களுக்கு பிரத்யேக அடையாள உடைகளும் வழங்கப்பட்டது. மாணவர்கள் விடுதலை போராட்ட வரலாற்றில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பங்களிப்பு குறித்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்தனர். இந்த பேரணியில் கரகாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், மேளதாளங்கள் என இசை வாத்தியங்களோடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதுபோல அனைவரும் ஒன்றே, எம்மதமும் சம்மதமே, நெகிழியை தவிர்ப்போம், இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாகைகளையும் கையில் ஏந்தி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இதில் மை பாரத் துணை இயக்குனர் திருநீலகண்டன், நாகை மாவட்ட பொறுப்பாளர் சுந்தர், இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் செயலாளர் தங்கமுகன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். இது பற்றி பேரணியில் கலந்து கொண்ட மாணவி தர்ஷினி என்பவர் கூறுகையில், இந்தியாவுக்காண்டி பல போராட்ட வீரர்கள் போராடி இருக்காங்க. அதுல மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர் இந்தியாவோட இரும்பு மனிதர்னு அழைக்கப்பட்டவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்னைக்கு பேரணி விழா நடக்குது. அதுல கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இந்த மண்ணில் பிறந்த சர்தார் வேதரத்னம் அவர்கள் அப்புறம் ராஜாஜி அவர்கள் தலைமையில தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இங்க வந்தாரு. அவர்களோட பிறந்தநாள் இங்க கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. கூட்டு பேரணியில் தெருவிலலாம் போனோம். இது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர்களை பற்றிலாம் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு, வீரர்களை பற்றிலாம் புரிஞ்சு. இது ஒரு கூட்ட பேரணியாகவும் இருந்துச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேல் தேச ஒற்றுமைக்காக போராடினவர். அவரோட பிறந்தநாளால் இன்னைக்கு ஊர்வலம் வச்சுருந்தோம். அதில் கலந்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஏற்கனவே வேதனைத்து வந்திருக்காரு, தேச ஒற்றுமைக்காக நிறைய போராடிட்டு இருக்காரு. அவரோட பிறந்தநாள்னால நாங்கள் இன்னைக்கு ஊர்வலம் போகிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தேச ஒற்றுமையினை வலியுறுத்தும் வண்ணமாக ஒற்றுமை பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை பொறுத்த மட்டில் விடுதலை போராட்ட வீரர்களை நினைவு கூறுவது என்றால் அது சிறிதும் மிகையாகாது. நாகையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக செல்வன் ஜெபராஜ்.